மலர்கின்றது. மன்னிப்பு கேக்குறீங்க, நான் பண்ணதம்மா தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. மம்மி சாப்பாடு ரெடியா? வரேன்டி. சந்தி, இருக்கிற குப்பைகளை மட்டும் சுத்தம் பண்ணிட்டு வா, நான் உனக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. மம்மி வரேன்டி. இதயம் இதயம் எரிகின்றது. பரவாயில்லையே, காலையில காய வச்ச வடகம் எல்லாம் பட்டு போல சூப்பரா காஞ்சிருச்சு. இது வெயில் இருக்கிறதோட வத்தல் வடகம்னு எல்லாத்தையும் காய போட்டு டப்பால கொட்டி வச்சுக்கிறேன்னு, அப்பதான் அடுத்து மழை காலத்துல எடுத்து தொட்டுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அண்ணி என்ன சானு, இப்பதான் வரியா? ஆமா அண்ணி, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்காக போயிருந்தேன். வெள்ளனவே போயிட்டோம்னு அத்தை சொன்னாங்களே, இம்புட்டு லேட்டா வர, இம்புட்டு நேரமா பர்த்டே கொண்டாடுனீங்க? அண்ணி, அவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி பார்ட்டி கொடுத்துருந்தான், அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா, சரி உள்ள போ, நான் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அண்ணி, நான் பார்ட்டிக்கு தானே போயிட்டு வந்தேன், அங்கேயே சாப்பிட்டுட்டேன், எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். அண்ணா ஆமா, அப்புறம் போயிட்டு சாப்பிடாமலாம் வந்திருப்பேன். சரி ஜானு, சரி போ, அப்ப நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஓகே அண்ணி. அண்ணே அம்மா, என்னடி போயிட்டு சீக்கிரமே வந்துடும்னு சொன்னேன், இம்புட்டு நேரம் சென்று வந்திருக்க? இப்பதான் அன்னைக்கு பதில் சொன்னேன், அடுத்து நீங்களா மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு என்ன கொன்றுவீங்க போல் இருக்கு. நான் என்ன வெளியூரா போயிட்டு வந்தேன், பார்ட்டிக்கு பக்கத்து ஏரியாவுக்கு தானே போயிட்டு வந்தேன், இதுக்கு ஏமா என்ன எவ்வளோ கொஸ்டின் பண்றீங்க? கேள்விக்கு பதில சொல்லு. உடனே போயிட்டு உடனே வரோம் தானே சொன்னேன், ஏன் இம்புட்டு நேரம்? மா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர டைம் ஆயிடுச்சுமா, சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணோம், அதனால டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ போகும்போது வேற ட்ரெஸ் தானே போட்டிருந்த, இப்போ வேற உடுப்பு போட்டிருக்க? அது வந்து சாப்பிடும்போது சாஸ் கொட்டிருச்சு, அதனால ஃப்ரெண்டு வேற ட்ரெஸ் கொடுத்து அவளோட ட்ரெஸ்ஸை மாத்திக்க சொன்னான். நீ என்ன பச்சை நொல்லைய, ஒழுங்கா அள்ளி வாயில வச்சு சாப்பிட கூட தெரியாது, மேலே கொட்டிட்டேன் கீழே கொட்டிட்டோம்னா அடுத்த ஒரு துணியை வாங்கி மாத்திக்கிட்டு தெரியுற, இதெல்லாம் என்னடி பழக்கம்? அம்மா, அவ ஒன்றும் அடுத்தவ இல்லை, என் ஃப்ரெண்டோட ட்ரெஸ் தான். ஃப்ரெண்டா இருந்தாலும் என்னத்துக்கு துணியெல்லாம் மாத்தி போடணும், என்ன பழக்க வழக்கதெல்லாம்? போனமா வந்தமானு செத்தோட கேக்கு வெட்டுற வர நின்றுட்டு பேசாம வர வேண்டியதானே, அதுக்கு தன்னடி உன்னைய அப்பாட்ட கூட கேட்காம போயிட்டு வான்னு சொன்னேன். இம்புட்டு நேரம் சென்று வந்ததும் பத்தாம துணியை மாத்தி போட்டுக்கிட்டு என்ன இது பண்ணிக்கிட்டு தெரியுற கூத்து? நீ பண்றது எதுவுமே எனக்கு சரியில்லை சொல்லிவிட்டேன். என்னமா நடந்துச்சு? சாஸ் கொட்டின கரையோட அப்படியே வர சொல்றீங்களா? அதுவும் அது ரெட் கலர் சாஸ் அப்படியே தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அவங்க அம்மா ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ நான் துவச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால கழட்டி கொடுத்துட்டு ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தேன். இது ஒரு கூத்தோன்னு எவ்வளவு பெருசா பேசுறீங்க? என்ன ஆச்சத்த, ஏன் இப்ப சாணு திட்டுறியே? வேற அரசி, போகும்போது வேற உடுப்பு போட்டுட்டு போனா, வரும்போது வேற உடுப்பு போட்டுட்டு வந்திருக்கா. கேட்டா சாசு கொட்டிருச்சு, அதனால கலட்டி கொடுத்தே என் ஃப்ரெண்டு விட்டுன்னு வாங்கி மாட்டிக்கிட்டு தெரியுறா. என்ன பழக்கம் இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? என்ன சாணு, என்ன அத்தை என்னமோ சொல்றாங்க? ஐயோ அண்ணி, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ட்ரெஸ்ஸில் கரைப்பட்டுருச்சுங்கிறதுக்காக அவங்க வீட்டில் வேற ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க, அவங்க அம்மா துவச்சி வைக்கணும்னு சொன்னாங்க, அதனால நான் கழட்டி கொடுத்துட்டு வந்தேன். இது ஏதோ பெரிய விஷயம்னு அம்மா இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வீட்டுக்கு போய் துணியை மாற்றி வேறு துணியை போட்டுட்டு வர்றதெல்லாம் என்ன அரசி பழக்கம்? இதெல்லாம் எனக்கு என்னமோ சரியா படலைவ பண்ணிக்கிட்டு தெரியறதெல்லாம். காலேஜுக்கு போயிட்டா கொம்பு முளைச்சிருமா? இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு தெரியணுமா? வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய்கிட்டு தெரிஞ்சிச்சு. இப்போ காலேஜ் போகவும் அது நோக்கத்துக்கு தெரிஞ்சு எதில் இழுத்து விட போகுதுன்னு தெரியலை. ஃப்ரெண்டுன்னு ஒய்யாமல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்னது அது பழக்கம்? அன்னைக்கு நீ சொன்னோம்னு விட்டேன், சரி இன்னைக்கு கெஞ்சுதேங்கிறதுக்காண்டி விட்டேன். அவங்க அண்ணன் தம்பிகள்ட்டையும் சொல்லாமல் அவங்க அப்பாட்டையும் சொல்லாமல் இவளை நம்மளே இப்படி வெளியில் விட்டுக்கிட்டு தெரியறது எனக்கு சரியா படலை. இனிமே வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போக கூடாது, காலேஜுக்கு போனமா வந்தமானு ஒழுங்கா முறையா இருக்கிறதுனா இருக்க சொல்லு, இல்லைன்னா அடுத்த இதுலயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி மேசி முடிச்சு விட்டுருவான். இப்ப என்ன நடந்துச்சுன்னுமா கல்யாணம் வரைக்கும் போறீங்க? அடி, படிப்புங்கிறது ரெண்டாம் பட்சந்தேன், முதல்ல ஒழுக்கந்தே முக்கியம். ஒழுக்கமாக இருக்க கற்றுக்க சொல்லிவிட்டேன். ஆம்பளை பையன் மாதிரி உலகம் கெட்டு போய் கிடக்கு டைன்னு தெரியாத சொல்லிட்டேன். இன்னைக்குத்தான் முதலும் கடைசியுமா இருக்கணும். எங்கே ஒன்னாலும் இனிமேல் அப்பாவோட அண்ணன் கூட தான் போகணும் வரணும், புரிஞ்சுதா? இனிமே இப்படி நடக்காது, சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. உன் நாத்து நாளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்து வச்சுட்ட, பின்னாடி உன் தலையில் வந்து விதிய போது பார்த்துக்க சொல்லிவிட்டேன். அம்பிடுத்தேன் நம்ம உள்ளே பற்றி நம்மளுக்கு தெரியாதா? சாணி என்ன அப்பேற்பட்டவளா? நீங்கள் அவளை எல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, விடுங்க, நான் பார்த்து பேசிக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அத்தைகிட்ட நான் பேசிக்கிறேன். ஏன் நீ அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க? என் ஃப்ரெண்டோட அம்மாலாம் அவங்க பொண்ணுங்க கிட்ட எவ்வளோ ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக சிரித்து பேசி பழகுறாங்க தெரியுமா? எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் நான் எதையுமே ஷேர் பண்ண முடியல. இந்த வீட்டில் யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. சே
சானே சானே, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? ஷோ, இந்த பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறவே முடியுது இல்லையே. எந்த நேரம் எப்படி இருக்குங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியுதுல. அடுத்தவங்க ஆனை மேலே ஏறினா நம்மளும் ஏற முடியுமா? பெத்தவங்களோட பயத்தை இந்த பிள்ளைய புரிஞ்சுக்கிற மாட்டேங்குதுகளே. சானே, ஷப்பப்பப்பப்பா, என்ன வெக்க கார்ல ஏசி போட்டுட்டு வந்தாலும் இவ்ளோ வெக்கையா இருக்கே. அம்மா, சில்லுன்னு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. என்னம்மா வெறுங்கைய பேசிட்டு வரீங்க? வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்டேன், நல்லா சில்லுன்னு போட்டு எடுத்துட்டு வாங்க போங்க. நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு ஏதோ கெஸ்ட் மாதிரி வர, கெஸ்ட் மாதிரி போற. ஆர்டர் கொடுக்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா இல்ல உன்னை பெத்தவளா? என்ன மம்மி ஆச்சு? ஏன் இப்ப இப்படி ரியாக்ட் பண்றீங்க? இப்ப நான் என்ன கேட்டேன்? அப்புறம் வந்த உடனே டிஃபன் ரெடியா, சாப்பாடு ரெடியா, ஜூஸ் ரெடியானா என்னை பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியுது? என்ன ஆச்சு மம்மி? ஹாட்டா இருக்கேங்கிறதுக்காக கேட்டேன். நானும் பொழுதோட இந்த அடுப்பங்கரையில் கடந்து சமைச்சிட்டு தாண்டி இருக்கேன். எனக்கும் ஹாட்டாக தான் இருக்கும். காரில் ஏசி, ஆஃபீஸில் ஏசி, வீட்டில் ஏசி, ரூமில் ஏசி, எல்லா இடத்துலையும் ஏசிக்குள்ளேயே உட்காந்துருக்கிற உனக்கே இவ்வளோ இதாக இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தியா? இப்போ என்ன உங்களுக்கு கிச்சனில் ஏசி போடணுன்னா சொல்லுங்க, போட்டுடலாம். இதுக்கே இவ்வளோ ஒரி பண்ணுறீங்க? அப்ப நீ எனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்ட, அப்படித்தானே? வாட் a joke மம்மி. என்ன கிச்சன்ல வேலை பார்க்க சொல்றீங்களா? நீ போட்டா என்ன தப்பு இருக்கு? இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு ஒரு ஜூஸ், டீ, காஃபி கூட போட தரலைன்னா அசிங்கமா பேச மாட்டாங்களா? யார் பேசுவா அசிங்கமா? மாப்பிள்ளையே பேச மாட்டாரா? ஒரு அழுத்து செலுத்து டீ காஃபி கேட்டா கூட உன் கையால டீ குடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா அவரே உன்னை பேசதான் செய்வாரு. நான் என்ன காமெடி அடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு இப்ப சிரிக்கிற? டேடி கிட்ட சொன்னதை உங்ககிட்ட சொல்லலைல்ல, அதனாலதான் நீங்க இப்படி கேக்குறீங்க. டேடி கிட்ட என்ன சொன்ன நீ? நான் கணேஷ் பொண்ணு பார்க்க வரும்போதே எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நான் இப்படி தான் இருப்பேங்கிறத கண்டிஷன் போட்டு தான் மம்மி கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அதுக்கு அவருக்கு ஓகே. நீங்க இவ்வளோ ஃபீல் பண்றீங்க. டோன்ட் வரி. என்னடி சொல்ற? மாப்பிள்ளை கிட்ட கண்டிஷன் போட்டியா? இதுக்கே நீங்க இவ்வளோ கோபப்படுறீங்க? கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் அவர் ஓகேவும் பண்ணிட்டாரு. அதனால தான் நானே மாப்பிள்ளைக்கு சரின்னு சொன்னேன். ஆமா, நிச்சயம் எப்போ வச்சிருக்கீங்க மம்மி? அவர் ஓகே சொல்லிட்டாரு. அவங்க வீட்டாளுங்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்களா? இது அவங்க வீட்டாளுங்களுக்கெல்லாம் தெரியுமா? மம்மி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எல்லா உண்மையவும் என்னை பற்றி எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ண போகிறேன். நீங்கள் என்னை பற்றியோ என் ஃப்யூச்சர் பற்றியோ கவலைப்படாதீங்க, ஓகேவா? இப்போ போய் எனக்கு ஒரே ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க மம்மி, ப்ளீஸ் மம்மி. வெண்பா, நீ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. உங்கள் அப்பா உனக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப கெடுத்து வச்சிருக்காரு. முதல்ல கிச்சனுக்கு வா. முதல்ல ஜூஸ் போடுறது எப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். நீனா உன் கையால் ஜூஸ் போட்டு குடிச்சாதான் அதுக்கான அருமை தெரியும், அதுக்கான டேஸ்ட்டும் தெரியும். காமெடி பண்ணாமல் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க போங்க. இல்லைன்னா சாந்தியை கூப்பிட்டு போட சொல்லுங்க. சாந்தி இன்னைக்கு லீவு. அவள் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கா. நான் தான் இன்னைக்கு ஜூஸ் போடணும். எனக்கு ஜூஸ் போடுறதுக்கு மைண்ட் செட் இல்லை. நீ போடுவா. இப்போ என்ன, உங்களால் எனக்கு ஜூஸ் போட முடியாது, அவ்வளோதானே? 1 minute. என்னடி பண்ற? ஹலோ, 2 வாட்டர்மெலன் ஜூஸ் பார்சல். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா? ஓகே மேம். தேங்க் யூ. என்ன வெண்பா பண்ற? பக்கத்துல தானே மம்மி இருந்தீங்க, காதுல விழலையா? ஜூஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், உங்களுக்கும் சேர்த்து தான். அப்ப கடைசி வரை நீ சமையலே கத்துக்க மாட்ட, அப்படிதானே? வாய்ப்பே இல்ல. ஜூஸ் வந்தோடனே நீங்க ஒன்று குடிச்சிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் மேலே எடுத்துட்டு வாங்க. ஓகே, பாய். நான் ஏசியை போட்டுட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வெண்பா, இந்த ஊர்லயே நம்பர் 1 பிசினஸ்மேன் சக்கரவர்த்தியோட பொண்ணுனா என்ன போய் ஜூஸ் போடு, காஃபி போடு, கிச்சன்ல நின்று வேலை பாருன்னு என்கிட்ட அதற்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னால அதை செய்ய முடியாது, செய்யவும் மாட்டேன். ஓகே? ஏய், நீ சாப்பிட்றி, ஆனா கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடு ப்ளீஸ். மம்மம்னு வீட்டுல திங்கிற மாதிரி திங்காத. திங்கிறதுல வீட்டுல திங்கிறது என்ன, வெளியில திங்கிறது என்ன? திங்கிறதுனாலே திங்கிறது. அது எப்படி தின்றா என்ன பண்ணுது? ஒரு டீசென்சி வேணாமா? மம்மம்னு மொச்சுக்குன்னு திங்கிறேன். இங்க வாரு, பழம் வேணும்னா கேட்டு வாங்கி தின்னு. என்னைய திங்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் போடாத, சரியா? ரோட்ல நின்று அசிங்கமா சாப்பிட்டுட்டு இருக்க முத்து, வீட்டுல போய் சாப்பிடலாம்ல. நான் வீட்டுக்கெல்லாம் இதை வாங்கிட்டு போனா திங்க முடியாதுடி சீத்துக்குட்டி. ஏன்?
இந்த பழத்தை நேரம் எங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்க, வாசல்லே ஒரு கிழவி உட்காந்து மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அடியா பியாத்தி, வடை பச்சி பழங்களை ஏதாவது வாங்கிட்டு வந்தியா, கழுத வெத்தலை வாக்காது கொண்டுட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு ஏதாவது நோண்ட ஆரம்பிக்கும். அப்போ நான் இதைத்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கொடுத்தேன்னு வச்சுக்க, ஒரு பீஸில் ஒரு துண்டு கூட இல்லாமல் மொத்தமாக காலி பண்ணிடும். அதை காட்டி என்னை பெத்த அப்பா, அவர் 10 ரூபாய்க்கு இதை போய் வாங்கி ஒத்தாளா உட்காந்து மொக்குன்னு மொக்குறியே, இதுக்கு நான் பால் பாக்கெட்டு 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு நேரத்தில் டீயை போட்டு ஒரு குடும்பமே ஒட்டு மொத்தமாக உட்காந்து குடிச்சிடலாம். அடி பாவி மகளே, இப்படி 10 ரூபாயை ஒத்தாளா உட்காந்து காலி பண்ணிட்டு வந்தியேன்னு அந்த மிடில் கிளாஸ் மாதவன் என்னை போட்டு பாடா படுத்துவாரடி, படுத்துவாரு. என்னெல்லாம் நினைச்சா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? 10 ரூபா பழத்தை கூட பதுக்கி வச்சு திங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன், தெரியுமா உனக்கு? இதை வீட்டுக்கு வாங்கிட்டு போ, வெளியில இருந்து திங்காதேன்னு ஏதாவது கதையை கொடுத்துக்கிட்டு பேசாம இருக்க போறியா இல்லையா? இந்த கதையை நான் கேட்டதுக்கு அப்புறமும் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நல்லா இல்லை. நீ சாப்பிட்டுட்டே வா, நான் வெயிட் பண்றேன். அப்படி சொல்லிடி என் செல்லா குட்டியே. உனக்கு வேணுமா? இல்லை வேண்டாம், அப்புறம் நானும் பங்குக்கு வந்தேன்னு என்னையும் திட்டுவேன். நீனே சாப்பிடு. ஷியோர்? ஷியோர் வேண்டாம். அப்புறம் பார்க்க வச்சு திண்டுட்டேன்னு சொல்லக்கூடாது, எனக்கு வயிறு வலிக்கும். நான் பார்க்கவே இல்லடி, வேணும்னா திரும்பிக்கிறேன். தயவு செஞ்சு சாப்பிடு. ஓகே ஓகே. போன் அடிச்சுட்டாங்களா? இவங்களுக்கு வேற வேலை இல்லை, எப்படா வெளியில வருவோம்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. அட்டன் பண்ணு. ஹலோ. ஹலோ மேம், மத்தியானம் 1 மணிக்கு வர சொன்னீங்க. நான் காலையிலேருந்து இங்கேயே தான் மேம் இருக்கேன். உங்களை பார்க்கலாங்களா? ஃபைல் கையில் தானே வச்சுருக்கீங்க. எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து வாங்கிப்பேன். நான் கேணிக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். எனக்கு இன்னும் 15 மினிட்ஸில் பஸ்ஸு வந்துடும். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கிறீங்களா? மேம், கேணிக்கரைக்கு பக்கத்தில் தான் மேம் நானும் இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸில் நான் உடனே வந்துடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேம். ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். அப்பா, இவங்க கிட்ட இந்த ஃபைலை கொடுத்தா தாண்டி நிம்மதி. இந்த ஃபைலை வச்சுக்கிட்டு மாலை முடியல. நீனும் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்க, ஆனா அந்த ஃபைல் உன்னை விட்டு போக மாட்டேங்குதேடி. புரியலையே. இல்ல, அதை நீ விடணும்னு நினைச்சாலும் அது ஒன்ன விடாம உன் கூடவே டிராவல் பண்ணதே, அதுக்காக சொன்னேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் 2 மினிட்ஸில் அவன் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்ப இன்னும் 2 மினிட்ஸ்ல அந்த ஃபைலுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு முடிய போகுதுன்னு சொல்ற? ஆமாம், அந்த ஃபைலை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்ல. அதை தூக்கிக்கிட்டே தெரிஞ்சு என் வேலையை நான் கெடுத்துக்க முடியுமா? ஓகேடி, சரி வா போலாம். வா கிளம்பலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன டைம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? டைம்? என் பேக் பிடிக்கிட்டு ஓடுறான். திருடன். ஏய் திருட்டு பையலே நில்லுடா, எங்கடா ஓடுற? திருடன். என் பேக். டேய் திருட்டு பையலே நில்லுடா, வாடி சீக்கிரம் ஓடி போய் அவனை பிடிச்சிடலாம். ஐயோ என் பேக். டேய் பார்த்து வாடா. ஓ, பார்த்து வர மாட்டேன். நீ வந்து விழுகிறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சிச்சா? ஏன் இப்படி ஓடி வர? என்னடா கிறுக்கி மாதிரி வந்து வண்டியில் வந்துட்டு ஒரு சாரி கூட கேட்காம போறான். மச்சான் என்னடா இப்படி ஓடுறான்? ஐயோ திருடன், அந்த திருடனை பிடிங்க. ஐயோ என் பேக் திருடிட்டு போறான். அந்த திருடனை பிடிங்க. என் பேக். என்னடா அது? ஏதோ ஒரு பேக்கை விட்டுட்டு போயிட்டான். மச்சான் அது என்ன பேக் நல்லா பாருடா. வெடிகுண்டு ஏதாவது இருக்க போகுது. ஏய் கவனமா இருடா, ஏதாவது இருக்க போகுதுடா. நீ வேற பயந்து சாவாதடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ காலேஜ் பேக் மாதிரி தான் இருக்கு. காலேஜ் பேக்கா? உடனே பல்ல காட்டுவியே. இந்த பேக் யாரோடதுன்னு தெரியலையேடா. இப்ப எப்படி கொடுக்கறது? பேக பறி கொடுத்தவங்க எப்படி அங்கனக்குள்ள உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பாங்க. வா போய் பாப்போம், யாரோடதுன்னு பார்த்து கொடுத்துட்டு வருவோம். அதுக்கேண்டா நீ இப்படி பல்ல காட்டுற? இல்ல மச்சான், காலேஜ் பேக் இல்ல, அதுக்கு இல்ல ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு. சி அலையாம வா, நம்ம முதல்ல போய் ஃபைல வாங்கணும். சரி வா, உதவி செய்யறது உனக்கு பிடிக்காதே. வாடா, உதவி செய்ய போய் தான் ஃபைல் போச்சு. உதவிங்கிறதெல்லாம் அடி மனசுல இருந்து வரணும் வச்சான். அதெல்லாம் வேற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுமா? அதுல காலேஜ் பொண்ணுங்களுக்கு உதவி பண்றதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ நிறைய வச்சிருக்க போல் இருக்கே, கொடுத்து. வாடா. ஐயோ என் பேக் போச்சு. என் பேக். சரி விர்ரி சித்துக்குட்டி, பழைய பேக் தானே, ஃபர்ஸ்ட் இயர்ல வாங்கின பேக், தச்சு 3 வருஷமா ஒப்பேத்திக்கிட்டு இருக்க. இதோடையாவது போச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. இனிமேலாவது புதுசு வாங்கடி. மாடு எல்லாத்துலயும் உனக்கு விளையாட்டுதான் இல்ல? இல்லடி, இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற? அந்த பேக்ல என்ன இருந்துச்சு? எழுதி முடிச்ச இத்து போன 2 நோட்டு கிடந்துச்சு, ஒரே ஒரு புக்கு. அந்த புக்கு என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கி படி. சும்மா தான் கிடக்கு. இல்லைன்னா ஜெராக்ஸ் போட்டு தரேன், அதை வச்சுக்க. யார்கிட்ட இருந்தா என்ன, மத்தபடி அதுல ஒன்னும் இல்ல. டேய் மச்சான், அங்க பாருடா, நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க 2 பேர் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. தெரிஞ்ச பொண்ணுங்களா? அடா ஆமாடா, எல்லா இடத்துலயும் உன்னை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்குமே அந்த உம்முனா முஞ்சி.
அவளோட பேக் அது. அந்த உம்மனா முஞ்சி மாதிரி தாண்டா தெரியுது. அதுதானே உட்காந்து அழுதுட்டு இருக்கு. யாரோடதா இருந்தா என்ன, வா முதல்ல கேட்டு போய் கொடுக்கலாம். ஏய் அந்த பேகை ஓபன் பண்றா, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதை பார்த்து நீ என்ன பண்ண போற? இல்லடா, பொண்ணுங்க பேக்ல என்ன வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாத மச்சான், ஒரு ஆசை தான். அறிவே இல்லையாடா உனக்கு? எப்ப பார்த்தாலும் ஏன்டா அப்படி அலையிற? என்ன அலைஞ்சாங்க? பொண்ணுங்க பேக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம், அவ்வளவுதானே. ஒன்னெல்லாம் வாடா, யார் பேக்னு பார்த்து கொடுத்துட்டு ஃபைல வாங்கணும். ஏய், நம்ம கிட்ட இருக்கிறதுலயே ஃபோனு தான் காஸ்ட்லி, அதுவும் உன் கையில இருக்கு. அதுல வேற எதுவும் காசு கீசு வச்சிருந்தியா? அப்புறம் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? எருமை, என்னடி புரியாம பேசுற? அந்த பையனோட ஃபைல் அதுல இருக்குல்ல, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை கொடுக்க வேணாமா? அட ஆமா, அதை நான் மறந்துட்டேனே. ஃபைல் உள்ள இருக்குல்ல. 1000 ரூபாய் பணம் இருந்துச்சுடி, அது போனா கூட பரவாயில்ல. ஆனா அந்த பையனோட ஃபைல் இருக்கே, அதை வச்சு தானடி அவன் லோன் வாங்கணும்னு லோன் அலைஞ்சிட்டு இருக்கான். என்னால ஒரு பையனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொன்றும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவன் ஃபோன் பண்ணி கேட்டானா என்னடி சொல்லுவேன்? ஒரு பையனோட லைஃப் என்னால ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஃபைலு லோனு அலையிறான். மச்சான், இந்த பொண்ணு தான் ஃபைல வச்சிருந்துருக்குமோ? முதல்ல இந்த பேகை ஓபன் பண்றா. பொண்ணுங்க பேகை ஓபன் பண்றதெல்லாம் மேனஸ் இல்ல மச்சான், அதுக்குன்னு ஒரு டீசென்சி இருக்கு, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும்ல. மூடிட்டு ஓபன் பண்றா, என்ன ஃபைலுன்னு பாரு. அவனுக்குன்னா சட்டத்தை கையில் எடுத்துப்பீங்கல்ல. மச்சான், இது உன்னோட ஃபைல்ரா, உனக்கு ஃபைல் கிடைச்சிருச்சு. ஆமாடா, ஃபைல் கிடைச்சிருச்சுல்ல. சூப்பரா. முதல்ல இந்த ஃபைல் எடுத்துட்டு உங்க அண்ணன் கிட்ட போறோம். உங்க அண்ணன் ஆபீசர் கூட்டிட்டு போறாரு. ஆபீசர் பேங்க் மேனேஜரை பார்க்க வைக்கிறாரு. பேங்க்ல லோன் எடுக்கிறோம். நான் மேனேஜர் ஆகுறேன், நீ ஓனர் ஆகுற. ஏய் சூப்பரா. வாடா கிளம்பல வாடா. நிறுத்துடா, முதல்ல அந்த பொண்ணுக்கு போய் தேங்க்ஸ் சொல்ல வேணாமா? தேங்க்ஸ் சொல்லணுமா அந்த பொண்ணுகிட்டயா? ஆமா, அந்த பொண்ணு பாவ ஃபைல் தொலைஞ்சிருச்சுன்னு அழுதுட்டு இருக்கல்ல, அவளை போய் பார்க்காம எப்படா போறது? வெயிட் பண்ணு, அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு உன் பேக் பத்திரமா இருக்குன்னு கொடுத்துட்டு வந்துடலாம். ஆஹா, ரூட் அப்படி போகுதா? எப்படியும் போகல. நம்ம பொருளை பத்திரமா வச்சிருந்த ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட பொருளை திருப்பி கொடுக்கறது தான் மரியாதை. அதை நம்மளே போய் கொடுக்கறது தான் இன்னும் மரியாதை. சரியா? வா. ஏய் நில்றா, ராம். ஆஹா, இவ்வளவு நாளும் மோதல்ல ஆரம்பிச்ச 2 பேரும் இனிமே எதுல முடிய போறாங்கன்னு தெரியலையே. வெயிட் பண்ணி பாப்போம். ராம், நானும் வரேன்டா. ராம், ஏய் சரி அழுகாதடி, கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்ப? அந்த திருடன் தான் பேகை தூக்கிட்டு ஓடிட்டானே. அவ்வளோதான், அந்த பையனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் தான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஒரு பையனோட வாழ்க்கை வீணாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். பாவம், அவனோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் அந்த ஃபைலில் தான் இருந்தது. அந்த பையன் வாழ்க்கை வீணா பண்ணதுக்கு நான் தான் காரணம். கடவுள் என்ன மன்னிக்கவே மாட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஆத்தாடி, என்ன இவனே வந்து நேர்ல நிக்கிறான். இப்ப எப்படி என்ன சொல்லி சமாளிக்க போறோம்னு தெரியலையே.